Hi everyone, welcome to Flames to Fashion. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னாக்க, நம்மளை பற்றி நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப் இஸ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய ட்ரிகர்ஸ், நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க, நாம் ஒரு ஆட்டோ பைலட் மோடில் ஒரு சப்கான்ஷியஸோடைய கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம் நாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதை விட ஒரு பெரிய பவர் எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்களாம், திடீர்னு ஏதோ ஒன்று நீங்கள் ரியாக்ட் பண்ண துடிக்கிறீங்க, பட் அதை நிறுத்தி அதுக்கு சரியா தப்பான்னு யோசிச்சு சரியான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அது பவர் தானே நமக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப் இஸ் பவர். அதே மாதிரி லவ்விங் யுவர் செல்ஃப் இஸ் ஃப்ரீடம். அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் மற்றவங்களுடைய வேலிடேஷனுக்காகவோ மற்றவங்களுடைய அக்செப்டன்ஸ்க்காகவோ எதையுமே உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் இதுதான் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. சரிங்களா? ஸோ என் லைஃப்பில் நான் இப்படித்தான், இதுதான் என்னுடைய ஃபேஸு, இதுதான் என்னுடைய பேர்ன்ஸ், இதுதான் என்னுடைய ஸ்கார்ஸ் அப்படின்னு நான் எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சனோ மற்றவங்களோட வேலிடேஷனை பற்றி நான் யோசிக்கிறதை நிறுத்திட்டேன் நான். ஸோ நான் என்ன ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேலுக்கு என் லைஃப்பில் அது ஒரு ஃப்ரீடமாக மாறிச்சு எனக்கு. ஓகேங்களா? ஸோ லவ்விங் யுவர் செல்ஃப் இஸ் ஃப்ரீடம். அடுத்து ஃபர்கிவிங் யுவர் செல்ஃப் இஸ் பீஸ். அதாவது உலகத்தில் தப்பு பண்ணாத மனிதங்க யாருமே கிடையாது. உங்கள் தப்புக்கு உங்களை வேற யாராவது மன்னிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மன்னிப்பு உங்களுக்கு சரியானதாக இருக்காது. அப்போ யார் உங்களை மன்னிக்கணும்னு கேட்குறீங்களா? நீங்கள் தான் உங்களை மன்னிக்கணும். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குற்ற உணர்ச்சியிலே இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த இன்னர் பெயின் உங்களை ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ விடாது. உங்களை அது குத்திக்கிட்டே இருக்கும் உள்ளே இருந்து. ஓகே, இது நடந்து போச்சு, இதனால இவ்வளோ விளைவுகள் இருந்துச்சு, நான் திருந்தணும்னு ஆசைப்படுறேன், இதுலேருந்து நான் வெளியில் வரேன் அப்படின்னு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. சரிங்களா? மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க. மற்றவங்க சொல்லி காட்டுவாங்க, குத்தி காட்டுவாங்கன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களை முதல்ல மன்னிச்சுக்கோங்க. அந்த மன்னிப்பு உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். கடைசியாக பீயிங் யுவர் செல்ஃப் இஸ் பிளஸ். நீங்களாக இருக்கிறது அதை விட ஒரு பெரிய வரம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அரகண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களாக இருங்க. உங்களை மற்றவங்களுக்காக மாற்றிக்காதீங்க. நீங்கள் என்னவோ அதை யாருக்கும் பயப்படாமல், யார் இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க, இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்களாக இருக்கிறது ஒரு பெரிய வரங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.